கர்நாடகாவில் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சு. அது இப்போ இல்லை, முன்னாடி இருந்து நடந்துட்டு இருந்த விஷயம் ஒன்று. ஆனால் இப்போ அந்த விஷயத்தை எல்லாருமே பேசப்பட்டுச்சு. பேசி ஒரு சில பேர்த்துக்கு தெரியாத அளவுக்கு தெரிய வந்துச்சு. அந்த கேஸ் பெருசாக வந்துட்டு இருந்துச்சு. டக்குன்னு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஸோ காசு இருக்கவங்க அந்த கேஸே இன்னொரு ஒரு வாரம் தான், அவ்வளோதான். அந்த வீடியோவே எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டாங்க. அதை பற்றி பேசினா கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி பேசின எல்லாருமே. ஸோ இப்போ நான் அதை பற்றி பேச போகிறது கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக எனக்கே தெரியும், நானே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த பேசினேன்னா என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அந்த இதை பற்றி நான் பேசப்படலை. அந்த தர்மசாலா கேஸை பற்றி நான் பேசலை. ஆனால் உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை இல்லை நான் கேட்குறேன். இப்போ ஒரு இது எப்படி தான்டா எனக்கு புரியல. அவன் ப்ரூஃபோடு ஒருத்தன் போகிறான், அதையே அந்த மூடி மறைக்க பார்க்குறீங்க. இவ்வளோ பெருசாக நியூஸ் வந்த பிறகுமும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையாடா உங்களுக்குலாம்? காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா? இல்லை எனக்கு புரியல. நீங்கள் பண்ணதில் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, வச்சுருக்கீங்க. நீங்கள் பெரிய ஆள் தான், அதுக்கு என்ன வேணாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அந்த மாதிரி பண்ணுங்களேன்டா. ஏண்டா வெளியாள்னா ஒரு மாதிரி, உங்கள் குடும்பத்தில் ஆள்னா ஒரு மாதிரியாடா? ஏன் பூஜை பண்ணுங்களேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை வச்சு பண்ணுங்களேன். இன்னும் அந்த மூட நம்பிக்கை, இந்த நரபலி இரபலி, அதுக்கப்புறம் பாலியல், எவ்வளோ தாண்டா பண்ணுவீங்க? எனக்கு புரியல. இன்னும் பேசினா நிறையா பேசலாம்.